தியானிக்க போகிறதான தியானம் என்னவென்றால், இயேசு நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். தேற்றும் தேற்றுறவாளன். நான் எடுத்ததான தலைப்பு அதுதான். என்னை நிரப்பும் இயேசு தேவா, இயேசு தெய்வமேங்கிறதான பாடல் திடீர்னு என்னுடைய உள்ளத்தில் வந்தது. அதில் சொல்லப்பட்டிருக்க தேற்றிடும் தேற்றரவாளன் அந்த வார்த்தையை அப்படியே அதை கொஞ்ச நேரம் நான் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். உலகத்தில் யார் நம்மை தேற்றுகிறார்களோ தேற்றவில்லையோ, நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவ்வப்போது என்ன செய்கிறாரு? தேற்றுகிறார். ஒருவேளை நம்முடன் இருக்கிறதான நம்முடைய சரீரமாகிய மனைவி நம்மை தேற்றாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சரீரமாக இருக்கிறதான புருஷன் நம்மை தேற்றாமல் இருந்திருக்கலாம். எதையாவது ஒன்றை சொல்லி அவர்கள் நம்மை வேதனைப்படுத்தியிருக்கலாம், வேதனைக்குள்ளாக மாற்றி இருக்கலாம். நாம் பெற்ற பிள்ளைகள் நம்மை தேற்றாமல் நம்மை வேதனைக்குள்ளாக மாற்றி இருக்கலாம். பெற்றோரும் பிள்ளைகளை தேற்றாமல் வேதனை கொடுப்படுத்திருக்கலாம். ஆனால் அண்டா சராசரத்தையும் படைத்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்ததான ஒருவருக்கும் அவர் வேதனையை கொடாமல் தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கடந்த நாட்களில் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பாடல் என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் தொடும். சில நேரங்களில் டிராவலில் இருக்கும்போது நான் அதிகமாய் பேச மாட்டேன். பாடல்களை என்னுடைய உள்ளத்திலே நான் பாடிக்கொண்டு இருப்பேன். கூட வருதவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த பாடல் ஆனது என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் இந்த நாவியால், அதை நான் பாடிக்கொண்டு இருக்கும்போது அந்த 2வது ஸ்டான்ஸா, தேற்றரவாளன் தேற்றிடும் தேற்றரவாளனே என்று பாடும்போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறவர்? தேற்றுகிறவர். அவர்தான் நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். உலகத்தில் உண்டான சகலமும் நம்மை வேதனைப்படுத்தலாம், சகலமும் நம்மை துக்கப்படுத்தலாம், சகலமும் நமக்கு விரோதமாய் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் விரோதமாய் இராதபடி அவ்வப்போது என்னை தேற்றுகிறார், உங்களையும் தேற்றுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு அனுகூலமாய் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 94:17 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு துணையாய் இராவிட்டால் 94:17 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும்போதே இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தில் வந்தது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது, என் உள்ளத்தில் இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்திலையும் ஆசீர்வாதம் நிரம்பி இருப்பதை பார்க்கலாம். விசாரங்கள் நிறைய நிரம்பி என்ன செய்கிறது? கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அது இல்லையே இது இல்லையே என்கிறதான எண்ணங்கள், இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி என்ன செய்கிறது? இருக்கிறது. நிரம்பி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விசாரங்களினால் நாம் அழிந்து போகாதபடி தேவனுடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆறுதல்கள். அதனால் தான் 119 சங்கீதத்தில் அடிக்கடி நீங்கள் வாசிக்கும் போது வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு இல்லாதிருந்தால் நான் எப்பொழுதோ என்ன செய்திருப்பேன்? குழியில என்ன செய்திருப்பேன்? இறங்கியிருப்பேன். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தின்படி நடக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். வாலிபன் தன் வலியை எதினால் காத்துக்கொள்வான்.
கர்த்தருடைய வசனத்தின்படிகாரம் தன்னை காத்துக் கொள்வதினாலே இப்படி வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து அடிக்கடி தேற்றுகிறது. நீங்க எப்போது சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு வார்த்தை வரும் உங்க வாயிலிருந்து. என்ன வார்த்தைனா, ஆண்டவரே நான் என்ன செய்யப்பா? வருமா வராதா? சொல்லியிருக்கீங்களா சொல்லலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில், ஆண்டவரே நான் என்னப்பா செய்ய அப்படின்னு நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு அமைதலா இருக்கும்போது கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். தேவன் நம்மிடத்துல சில சந்தர்ப்பங்களை கொண்டு, இயற்கைகளை கொண்டோ, வேத வசனத்தை கொண்டோ, பாடலை கொண்டோ, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? பேசுகிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது பெருகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை என்ன செய்கிறது? அதனால தான் ஆண்டவரை விடாம பிடிச்சி, தேவனை விடாம என்ன செஞ்சுக்கிட்டோம். அதனால தான் 104 வயசு வரைக்கும் அவங்க முழங்கால் நின்று ஜெபித்ததான ஜெபம் அவங்கள எவ்வளவோ தேர்ச்சி இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தை எவ்வளவோ என்ன செஞ்சிருக்கோம்? தேர்ச்சி இருக்கும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை என்னவென்றால், உலகத்தில் இருக்கிறவங்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் வரும்போது அழிந்து போவார்கள். நாம் இன்னைக்கு நிற்கிறோம் என்றால் கர்த்தருடைய வசனம் நம்மை தேற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. உலகத்தில் நிறைய பணம் வச்சிருக்கிறான், நிறைய சம்பாத்தியங்கள் இருக்கு, நிறைய வருமானங்கள் இருக்கு. ஆனா உள்ளத்துல விசாரங்கள் வந்த உடனே ஒரே நிமிடத்துல சாத்தான் அவளை கவிழ்த்து விடுகிறான். அவ்வளவுதான் அவங்களுடைய லைஃப். ஒரு நிமிடம் சிந்தித்தால் அந்த சிந்திக்கிறதான திறனை கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல கொடுத்துதான் நம்மை தேற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லட்டா அவர்களை போல நாம என்னைக்கோ உலகத்தை விட்டு கடந்து போயிருப்போம். நாம என்னைக்கோ உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருப்போம்? இல்பொருள் ஆயிருப்போம். அப்படி ஆகாதபடிக்கு சாரங்கள் பெருகும் போது கர்த்தருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை என்ன செய்கிறது? சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த ஆத்துமாவில் கை வச்சு தான் சொல்லுங்களாம். கர்த்தருடைய ஆறுதல்கள் பெருகும்போது என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆறுதல் பெருகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல நல்ல காரியத்தை சொல்லுவதற்கும் செய்வதற்கும் 5% தான் இருக்கு. 95% பிறரை வாழ விடாது. பிறரை என்ன செய்யாது? வாழ விடாது. அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கானா, அவனுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்யணும் அப்படி நினைக்கிறதான ஆட்கள். 5% அவர்கள் நம்மை போல ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி முழங்கால நின்று மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல நீங்களும் நானும் ஒரு ஆளாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். கடந்த நாட்கள்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதான ஒரு காரியம். என்ன காரியம்னா, இன்னைக்கு 10 வயசுல இருக்கிற பிள்ளைகள் இன்னொரு 15 வருடம் கழிச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த இப்பவுமே அந்த சூழ்நிலைமை இருக்கு. இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்ததும், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. காரணம் என்ன? பாசங்கள் குறைகிறது, நேசங்கள் குறைகிறது, விசுவாசம் குறைகிறது, வேத வசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறல, அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு அக்கிரமம் அன்னைக்கு உலகத்தில் இல்லாமலையா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? எவ்வளவோ விசுவாசமான காரியங்களை என்ன செய்கிறோம்? சொல்லதான் செய்தோம். விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யதான் செய்தோம். ஆனா அடுத்த நிமிடம் சாத்தான் அந்த விசுவாச வார்த்தையை கவிழ்த்து விடுவான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. அப்போ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொன்னார், நான் போன பின்பு பரிசுத்த ஆவியை தேற்றுவாளன் உங்களிடத்தில் என்ன செய்வார்? வருவார். யோவான் 16 அதிகாரம் 7வது வசனத்தை
வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நான் பிரயோஜனமாய் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். இயேசு ரட்சிப்பை உருவாக்கி விட்டு, அளவிட்டால் ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு கொடுத்து விட்டு அவர்களை தொடர்ந்து நடத்துவதற்காக அவர் பரமேறி பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை இந்த பூலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன செய்யார்? அப்ப ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். எவ்விரு வீட்டில் சிறுபெண் 12 வயசு உள்ள ஒரு சிறுபெண் இறந்து விட்டார். சிறுபெண் இறந்து விட்டால் இயேசுவை அழைப்பதற்காக எவ்விரு வந்திருக்கிறான். வருத வழியில இன்னொரு அற்புதம் நடக்கு. இவன் அழைச்சிட்டு போகும்போதே அங்கே ஒரு பெரும்பாட்டில் ஒரு ஸ்திரீ என்ன செய்தா? வார அவள் எல்லாவற்றையும் செலவழித்து இப்போ நயா பைசா கையில இல்லாத அளவுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்னா, நான் போய் இயேசுவை என்ன செய்வேன்? தொடுவேன். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார். அவரை போய் என்ன செய்வேன்? தொடுவேன். தொட்டா அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை போயிட்டு அவர் ஆரோக்கியமானால் அவளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்லிட்டாரு. இது எங்கே நடக்கிறது? எவீர் வந்து தன் மகளுக்காக இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது வழியில நடக்கிறதன் ஒரு சம்பவம். அங்கே தேவன் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். சுகம் உண்டாயிற்று, பலன் உண்டாயிற்று, ஆரோக்கியம் உண்டாயிற்று. ஆரோக்கியம் உண்டாயிட்டு இங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்லுதான். என்ன சொல்லுதான்? நீர் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்களுடைய குமாரத்தை என்ன செஞ்சு விட்டால் மறித்து போயிட்டாயா, அதனால நீர் இனி போய் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், வாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தூக்கி அடக்கம் பண்ணோண்டு கூப்பிடுதான். சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள் பிறருடைய பார்வையில் இது ஒண்ணுக்கு ஆகாதுன்ட்டு அற்பமாய் தள்ளிவிட்டு போகிறதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்கிறார், எவிருவே நீ பயப்படாத, நீ கலங்காத, உன் மகள் இன்னும் என்ன செய்யல, சாகலப்பா, அவள் உயிரோடு இருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள்? உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரை பார்த்து நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க. ஏன்னா உலகத்தினுடைய கண்களுக்கு நாம் மரித்தவர்கள், தேவ பார்வையில நாம் உயிர் பெற்று என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பவர்கள். அல்லேலூயா. அந்த உலகத்தின் கண் அவளை பார்க்கு, உலகத்தின் கண்ணு எவீர்வை பார்க்கு, உலகத்தின் கண்ணு இயேசுவை பார்க்கு. அங்க போன உடனே இயேசு எல்லாரையும் வெளில போய் சொல்லிட்டாரு, ஒரு வயலும் உள்ள இருக்கக்கூடாது, ஒருத்தையும் உள்ள இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியில போ. அவர் போகும்போதே சொல்லிட்டு போறாரு, அவள் மரிக்கவில்லை. ஆறுதல் எப்படி வருதுன்னு பாருங்களாம். அவள் என்ன செய்யல, மரிக்கவில்லை. எல்லாரையும் வெளில போக சொல்லிட்டு 5 பேரை மட்டும்தான் தங்க கூட கூட்டிட்டு போறார். ஒன்று அவளுடைய தாயின் தகப்பன், 2வது பேதுரு, 3வது யாக்கோபு, 4வது யோவான். இந்த 5 பேர், தாயின் தகப்பன் 2, 5 பேர் மட்டும் உள்ள போறாங்க. எல்லாரையும் வெளில போய் சொல்லியாச்சு. எங்கேயாவது ஜன்னல் திறந்திருக்கோம், அந்த ஜன்னல் வழியா 4 பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். எப்படி ஜன்னல் வழியா 4 என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். கதவை தள்ளிக்கிட்டாவது 4 பார்த்துட்டு இருக்கோம். அந்த கதவுல சாவி போடுறோம்ல, அந்த ஓட்டையில கூட ஒன்று என்ன செஞ்சிட்டு இருக்கோம், என்னடா நடக்க போகுது,
எல்லாத்தையும் வெளியில போய் சொல்லிட்டாரு. இவங்கள மட்டும் கூட்டிட்டு என்ன செஞ்சிருக்காரு? போயிருக்காரு. போன உடனே சிறு பெண்ணின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதுக்கு அர்த்தம் என்னையா? அர்த்தமா, சிறு பெண்ணே எழுந்துரு. உடனே அவ எந்திரிச்சிட்டா. அதே போலதான் தேவன் நம்மை தேற்றும் போது உலகத்தின் கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்பட போகிறது. கர்த்தர் நம்மை அற்புதமாய் தேற்ற போகிறார். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில என்ன நடந்துச்சு? அவதான் இறந்துட்டால, எல்லாம் முடிந்தது, எல்லாம் அவளை விட்டு போயிட்டு இனி என்னையா? ஆனா எவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது, இவர் சொன்னால் சொன்னதை செய்வார், அவர் சொன்னபடி என்ன செய்யும் ஆகும். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார் என்றால் நீங்கள் வாசிக்கிற வேத வசனம் உங்களோடு கூட கிரியை செய்ய வேண்டும். வேத வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். வேத வசனம் கிரியை செய்யலன்னா மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்னும் நாம் மரித்தவர்கள் தான். வேத வசனம் கிரியை செய்தால் அவர்கள் இப்படிலாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வேத வசனம் நம்மளை தூக்கி உயர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நல்ல வேதத்தை வாசி. நடந்ததான சம்பவம் என்ன? அந்த சிறு பெண் எழுப்பி இருந்து 12 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயசு நிறைந்த அந்த சிறு பெண் எழும்பி வெளியில வரும்போது எல்லாருடைய கண்ணு அப்படி நின்று போச்சு. நான் நினைக்கிறேன் எல்லாருடைய கண்ணை என்ன செஞ்சிருக்கோம்? அப்படியே நின்றுருக்கோம். எம்ம தட்டாம அப்படியே பார்த்துருப்பாங்க. ஏசு ஒன்றும் சொல்லலை. அவர் பாட்டில் போயிட்டு போயிட்டாரு. நான் எதற்காக சொல்றேன்னா, இந்த இயேசு நம்மை நிரந்தரமாய் தேற்றும்படியாக தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியின் தேவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த தேற்றரவாளன் எதுவரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாரா? இப்போ தானங்க வசனத்தை பார்த்தீங்க, உடனே அறிக்கை செய்ய வேண்டாமா? இந்த தேற்றரவாளன் எதுவரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாரா? கையை வைத்து சொல்லுங்க. இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோட கூட இருக்கிறார். இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோட கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, இவர் என்றென்றைக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவர் என்னென்றைக்கு நம்மோடு கூட என்ன செய்கிறாரா? இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஏன்னா உலகம் அவங்களை பார்க்காது, உலகத்தின் கண்ணுக்கு தெரியாது, உலகம் அவர்களை கண்டு கொள்ளவில்லை, உலகம் அவர்களை ருசியாது, உலகம் அவரை புரிந்து கொள்ளாது, உலகம் அவரை என்ன செய்யாது? புரிந்து கொள்ளாது. 17ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தேற்றரவாளன் நம்மோடு கூட இல்லை அப்படின்னா நாம் அவரை அறியவில்லை, நாம் அவரை காணவில்லை. கண்டால் அறிந்தால் அவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? அவரை நாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்களோடு கூட இயேசு பேசுகிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை என்ன செய்யாது? இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் போதுதான்
பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த சத்திய தேற்றுகிற என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவரை கண்டுகொள்ள முடியும், ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அப்புறம் தேற்றுகிறவரை நம்ம அறிந்திருக்கணும். தேற்றுகிறவரை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கணும். நம்மோடு கூட இருப்பவர்களை நாம் அறிந்திருக்கணும். நம்மோடு கூட இருப்பவர்களை அறிந்திருந்தால்தான் அவர்கள் யார் என்று நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து வேதத்தை தூக்கி ஆச்சுன்னா நம்ம அறிந்திருக்கக்கூடியவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர். அவரை உலகம் அறியாது. உலகம் என்னத்தை வேணாலும் பேசிட்டு போட்டோம், உலகம் என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவர் உலகத்தை மனவாட்டியா எடுப்பதற்கு வரவில்லை. அவரை அறிந்த சபையை மனவாட்டியா எடுக்க சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை கண்டு கொண்டு இருக்கிற அவரை தற்சூரமாய் நாம் பார்க்கவில்லை. வேதத்தை வாசிக்கும் போது அவரை உணர்கிறோம். ஆராதனை வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரை உணர்கிறோம். பாடல்களை பாடும்போது இயேசுவை உணர்கிறோம். ஒருவருக்கொருவர் கூடி ஜெபிக்கும் போது இயேசுவை என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். உணர்ந்த அவர்கள் அவரை பெற்றுக்கொண்டபடியினால் அவரை கண்டும் அறிந்தும் இருக்கிறார்கள். அவரை அறியாதவர்கள் உலகத்தானாய் இருக்கிறார்கள். அவரை அறியாதவர்கள் யாரு? உலகத்தான். உலகத்தில் உள்ளவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு ஐயோ 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 என்று கதற போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அது எந்த நாள் என்றால் இந்த கிருபையின் வாசல் அடைப்படும் நாள். அல்லேலூயா. இந்த கிருபையின் வாசல் அடைப்படும் போது இந்த தேற்றரவாளனை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அந்த தேற்றரவாளன் அவர்களை அப்படியே டேக்கப்பாகி கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் விண்ணவர் சேனையோடு, பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான் விண்ணவர் சேனையோடு, பறந்திடுவேன் நான் இரட்சகரே சுவை கண்டிடுவேன் நான், அந்த நாள் வெகு சந்தோஷமா, அந்த நாள் வெகு சந்தோஷமா. துதர்கள் கீதங்கள் வானிலை மூலங்க, தூயவர் வருகையும் தூதர்கள் சேனைகள் வானிலை மூலங்க, தூயவர் வருகையின் நாளுமே நெருங்க, ஆயத்த உள்ளோ ஆதியும் மகிழ்வே, அந்த நாள் வெகு சந்தோஷமா, அந்த நாள் வெகு சந்தோஷமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பறந்து போக போறோம். நம்ம எப்படி போக போறோம்? அதுக்கு தேற்றவால நம்மோடு இருந்த நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்மளை என்ன செய்தாரு? ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தியத்தின்படி யாரோ என்னெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாள் இருந்த நம்மோடு கூட நமக்கு போதித்து கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த தேற்றரவால நமக்கு அந்த வருகையில் பறந்து போவதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத நினைப்பூட்டுகிறார். என்ன செய்கிறாரா? இயேசு போதனையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த போதனையை நினைப்பூட்டுகிறார். ஒரு உதாரணம் சொல்லுதுன்னு, ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் கிளாஸில் டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே? டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது நம்மளுடைய நினைவுக்கு என்ன செய்யணும்? நினைவுக்கு என்ன செய்யணும்? வரணும். நினைவுக்கு வந்து நினைவாற்றலுக்கு இருக்கணும். அந்த நினைவாற்றலை கொடுப்பவர் தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த 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 தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நினைவாற்றலை என்ன செய்கிறார்?
எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யணும் எல்லாம் பரப்பிட்டாச்சு, நீட்டாக பரப்பிட்டாச்சு. கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்குறோம், பவுடர் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த கண்ணாடி சொன்னோட நினைச்சதான், கண்ணாடி சொன்னோட நினைச்சதான், கண்ணாடியை போய் அடிக்கவா செய்தோம். ஏன் கண்ணாடியை, உனக்கு அறிவு இருக்கா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பரப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணாடி அடித்தா பீங்க உடஞ்சி கையில் தான் குத்து. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் போது அது சரியில்லைப்பா, அது சரியில்லைம்மா அப்படின்ட்டு எச்சரிக்கும் போது எச்சரிப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்துட்டோம் அப்படின்னா அவர் எஸ்தர் ராஜாத்தை போல ஒரு ராஜாவுக்கு அழகான மனவட்டியாய் உருவாக்கி இந்த சபையை மணவாளனுக்கு முன்னால கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. மணவாளனுக்கு முன்னால கொண்டு போய் என்ன செய்வார், நிறுத்தப்படுவதற்கு தான் இந்த தேற்றரவாளன் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். வாசிங்களா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியார் தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைவாற்றல், அது அப்படிதான் எடுத்திருக்கிறேன். நான் சில நேரத்தில் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்வேன். அதை என்ன செய்யணுங்கிற நினைவாற்றலை கொடுப்பவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்யும் போது தான் அந்த வேலையை நாம் சரியாக என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியாய் ஓடணுமா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியாய் இருக்கணுமா, ஆவியானவரே நீர் எனக்குள்ளே என்ன செய்தரணும், நீர் என்னை நிரப்பணும், நீர் என்னை என்ன செய்யணும், அந்த நினைப்பூட்டுதல். வயது முதிர்வு நிமித்தம் மறதிகள் வரலாம். அந்த மறதிகள்லையும் சில காரியங்கள் ஞாபகத்தில் இருக்குல்ல, அது எதுனாலன்னா நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயது முதிவுனால சில மறதிகள் என்ன செய்யலாம், வரலாம். அந்த மறதிகள் மத்தியிலையும் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருதல்ல, அந்த ஞாபகத்தை கொடுக்கும்படியாக தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் தேவன் உங்களோடு என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயினால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, இந்த தேற்றரவாளன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நான் அதுக்கு தான் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட செல்வேன், படிக்கிற பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணுறாச்சு, சங்கீதத்தை வாசித்துட்டு படி. நீ எவ்வளவு ஹீரோவா இருந்தாலும் இந்த சங்கீத புஸ்தகம் இயேசு உன்னை ஹீரோவாக மாத்திடுவார். ஹல்லேலூயா. என்னடா யோகீஷ், என்ன உன்னை ஆண்டவர் ஹீரோவாக மாற்றணும் அப்படின்னா, உன்னை ஆண்டவர் உயர்ந்தவனாக மாற்றணும்னா இந்த வேத புஸ்தகத்துக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? நினைவாற்றலை அவர் தான் கொடுக்கிறார். நல்ல ஞாபகப்படுத்துதாரு. மகனே இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத, சொல்றாரா சொல்லையா, சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, சொல்றாரா சொல்லையா, இதை செய், இதை செய்யாத. எதற்கு என்று சொன்னால் நம்மை உருவாக்கி, இயேசு சொன்னார்ல, உபதேசங்களை இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த உபதேசங்களை நமக்கு நினைப்பூட்டி இயேசுவுக்கு முன்னால கொண்டு போய் நிற்பதற்காக இந்த தேற்றரவாளன் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நல்லா உருவாக்கணும்னா நம்ம நினைச்சபடி யாரும் அல்ல, தேவன் நினைத்தபடி யாரும். 1000 கன்னி பெண்களை அகஸ்வரு ராஜாவினுடைய அரண்மனையில கொண்டு போய் அடைச்சிருக்கலாம். 1000 பேரும் அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான பேர்களும் அவரவர்கள் இஷ்டத்துக்குத்தான் கேட்டு வாங்கி தன்னை ஆயத்தப்படுத்தினார்களே தவிர தனக்கு கண்காணியாய் கொடுக்கப்பட்டவனுடைய சித்தத்திற்கு அவர்கள் தன்னை என்ன செய்யல, அர்ப்பணிக்கவில்லை. எஸ்தர் ஒரு ஆள் தான் அர்ப்பணித்தார், யகாயின் வசத்தில் அர்ப்பணித்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் அவளை என்ன செய்யவில்லை. அதனால அவளுக்கு ஒரு பட்டத்து ஸ்திரீ, பட்டத்து ராணிங்கிற உயர்வு வந்துச்சு. அதே போல இயேசுவும்
பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் பரிசுத்தாவியான தேவன் செய்ய நம்மை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அதை செய்யும் போது ஒரு தூய்மையான கற்புள்ள கரைப்படாத பரிசுத்தம் நிறைந்த சுத்த மணவாட்டியாய் அந்த சுத்த மணவாளனுக்கு முன்பு நீங்களும் நானும் போய் நிற்க போகிறார். நிற்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வாரு? நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? பரிசுத்த ஆவியின் தேவன் என்ன செய்வாரு? நினைப்பூட்டுவார். ஏனென்றால் அவர் இயேசுவை குறித்து நம்மோடு கூட பேசிட்டு தேற்றரவாளன் மணவாளனை குறித்து என்ன செய்தார்? மணவாளனை குறித்து என்ன செய்கிறார்? பேசிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், நம்ம பெரிய பாஸ்டருடைய 3வது மகன் 4வது மகன் நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். 4வது மகன் வீட்டுக்கு வந்து அவருடைய மகன், அவருடைய பாஸ்டருடைய மகன், துணைவியா, அவருடைய ஒரே மகன் 3 பேரும் வந்திருந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு என்கேஜ்மெண்ட் கோயில்பட்டியில் ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறார். என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னை கூப்பிடுவதற்கும் மேரேஜ் நடத்துறதுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அண்ணன்ட டேட்டை முதல்ல வாங்கிடணுன்ட்டு என்னை அண்ணன்ட்டு கூட வந்திருக்கேன். அப்போது அவனை ஏற்கனவே நான் கிண்டல் பண்ணுவேன். அவன் பேர் சாலோம். இங்கேருந்து திருநெல்வேலி போகிற கோயில்பட்டி போன உடனே கண்ணை அங்கேயும் நினைச்சக்கூடாது. உங்களுக்கு புரியாத, நீங்கள் எவ்வளோ பரிசுத்தவான் எவ்வளோ பரிசுத்தவாட்டிகள் புரியவே புரியாது. கண்ணை அங்கங்கே நினைச்சக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நீங்கள் இருந்து போன உடனே மாட்டாஸ்பத்திரி வரும்டா, அதுக்கப்புறம் பசுவந்தன ரோடு வரும்டா, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு சின்ன ரோடு வரும், அதான்டா மந்தி தோப்பு ரோடு அப்படின்னு. ஏன்னா அங்கே தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க. நம்ம கிண்டல் பண்ணதோ, நம்ம ஒரு ஜாலியாக ஒரு மனுஷனுக்காக ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளைக்காக ஒரு ஜாலியாக என்ன செய்தோம்? பேசுதோம். ஆனால் பரிசுத்தாவியின் தேவன் நம்மை கிண்டல் பண்ணியோ நம்மை நகைச்சுவையாக்கியோ நம்ம பேசலை, நம்ம சரியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த மணவாளனுக்கு முன்னாலே நம்ம கற்புள்ள மனைவியாக, கற்புள்ள மணவாட்டியாக போய் நிற்பதற்கு எப்படியெல்லாம் இந்த யெகாய் வந்து எஸ்தரை ஆயத்தப்படுத்தினாலோ அதே போல இந்த சபையை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆயத்தப்படுத்தும் போது நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சில நேரங்களில் வேத வசனத்திலேருந்து சிந்த பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த பிள்ளை கடைசி நாளில் நம்மளை தேற்றுவான். சொல்லுதமா சொல்லலையா? பைபிள்லையும் ஒருத்தனை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவன் கடைசி நாளில் நம்மளை என்ன செய்வான்? தேற்றுவான் அப்படின்ட்டு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிருப்போம். அவன் நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான். என்ன செய்ய? படுத்த மாட்டான். நம்ம சரியாக இருக்கும்போது நமக்குரியவர்களும் சரியாக இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி வேதாகமத்தில் ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சபித்த, முதல்ல இருந்து வாசிக்குமா? கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். பெற்றோர்கள் நம்பிக்கையோடு வைக்கிறதான ஒரு பேரு, நம்பிக்கையோடு வைக்கிறதான ஒரு பேரு. கர்த்தர் சபித்த இந்த பூமியில, இந்த சாபம் நிறைந்த பூமியில நமக்குண்டான எல்லா வேலைகளிலேயும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி பெயர் சூட்டுகிறோம். தேற்றுவான் என்று சொல்லிக்கிறோம், பெயர் சூட்டுகிறோம். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை நம்மளை தேற்றலைன்னா என்ன செய்ய? தூரத்துக்கு போட்டுறவா? இல்லை. தூரத்துக்கு போட்டுறவா? இல்லை. தேற்றினாலும் பிள்ளை தான், தேற்றாட்டாலும் யார் தான்? சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இருக்கிற வேதனை எனக்கு தெரியுமில்ல. வேதனையோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி சொல்லுவீங்க? வேதனையே படாதீங்க.
உங்க ஆண் மக்கள் மேலேயும் பெண் மக்கள் மேலேயும் வேதனையப்படாதீங்க. நீங்க தேற்றுவாள் என்று விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணினால் காலங்களை கர்த்தர் மாற்றி அவர்களை நமக்கு சாதகமாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. சாதகமாக்கி என்ன செய்வாரு? கொடுப்பார். எனக்கும் தான் பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கும் தான் பிள்ளைகள் இருக்கு. ஆனா பிள்ளைகளை குறித்ததான தரிசனம் என்ன? இங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்ட 27, 28 வசனத்தையும் சேர்த்து வாசியுமா? அதுல இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் 969 வருஷம் அவன் மரித்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையில் எல்லாம். அப்போ நோவாவுடைய தகப்பன் பேர் என்ன? லாமேக்கு பேர் வைக்கிறாரு. அதுக்கு முந்தி யாரும் இப்படி பேர் வைக்கல. அந்த வம்ச அட்டவணையில யாருமே அப்படி ஒரு பேரை வைக்கல. இங்க லாமேக்கு தான் பேர் வைக்கிறாரு. எத்தனை வயசுல ஒரு பிள்ளைய பெத்து? 100. அப்ப அந்த காலத்துல குழந்தைகள் பிறந்த வயசு என்ன? இப்போ 182 வயசு வரைக்கும் யாரும் இருக்கா? ட்ரிபிள் டிஜிட்டை காண்றதே ஒரு பெரிய கஷ்டம். ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த நோவுடைய தாத்தாக்கு வயசு எத்தனையா? 969 வயசு. அப்பா, நம்மெல்லாம் 999 வருஷம் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த பூமியே தாங்காது. பூமியே என்ன செய்யாது? தாங்காது. அவ்வளவு வருஷம் அவர்கள் உயிரோடு இருந்திருக்காங்க. லாமேக்கு தான் பெற்றதான பிள்ளைக்கு ஒரு பேரை வைக்கிறான். ஆண்டவர் சபித்த இந்த பூமியில நமக்கு உண்டான எல்லா வேலைகளிலேயும் நம்முடைய கையின் பிரயாசங்களிலேயும் இவன் நம்ம என்ன செய்வான்? சில நேரங்கள்ல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் பேரை வச்சிருக்கிறோம். இப்படியே இவன் பெற்றோரிடத்துல வார நம்முடைய பரம தகப்பன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல பேரை வச்சிருக்கிறார். என்ன பேருன்னா, இவன் கடைசி நாள்ல தேற்றப்பட்டு என் கூடயே இருப்பான். அல்லேலூயா. தேற்றப்பட்டு என் கூடயே என்ன செய்வான்? இருப்பான். பூலகத்துல அந்த நோவாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லாமேக்கு சொல்லுகிறான், இவன் நம்மளை தேற்றுவான் என்று சொல்லி. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். எதிர்முறையான வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசாமல் அதற்கு நீங்கள் நன்றிகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் தேற்றுகிற பரிசுத்த ஆவியின் தேவன் அவர்கள் நம்மை தேற்றுவதற்குரிய ஆயத்த வேலையை அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? அவர் செய்வார். அவர் செய்யக்கூடிய காலங்கள் தூரத்தில் அல்ல. அவர் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாச வார்த்தையை அடிக்கடி என்ன செய்யணும்? அறிக்கை செய். நம்முடைய விசுவாச வார்த்தையை அடிக்கடி என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை தேற்றுவதற்கு நம்முடைய குடும்பத்திலிருந்தே கர்த்தர் பிள்ளைகளை எழுப்புவார். அல்லேலூயா. குடும்பத்திலிருந்தே கர்த்தர் பிள்ளைகளை என்ன செய்வார்? நம்ம நினைக்கிறோம், அந்த தாட்ஸே உங்க மைண்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த சிந்தனையே உங்க மைண்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த சிந்தனை உங்க மைண்டுக்குள்ள வராம, உங்க சிந்தனையில வராமல் இருந்தால் நீங்க பண்ணுகிற ஸ்தோத்திரம், நீங்க பண்ணுகிற ஜெபம் ஒரு நாள் உணர்த்தும் போது தானாய் வந்து உங்களிடத்துல சரணடைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலன்னா, இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவேன், இனி யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரனுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் எனக்கு தந்துவிடும். வாங்கினா போனா இருக்கிறது வரைக்கும் 4 பேர் சேர்ந்தாங்க. இல்லை, கைவிடப்பட்டான்.
கடைசியா எங்க வர போனான் என்பது உங்களுக்கு தெரியும். உணர்ந்தான். அந்த உணர்வுக்கு காரணம் என்ன? தகப்பன் முழங்கால் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தான். உன்னுடைய உணர்வுக்கு காரணம் என்ன? தேற்றுகிற தகப்பன் தன் பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அந்த இரக்கங்களுக்காக அவன் கெஞ்சி கொண்டிருந்தான். அவனுக்கு புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்து ஒரு வார்த்தை சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் எல்லாருக்கும் பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசியினால் வருந்துகிறேன். ஒன்று செய்வேன், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். நீ உம்முடைய குமாரன் என்று என்னை நினைச்ச வேண்டாம். என்ன வேண்டாம்? வேலைக்காரர்கள் வருவனா. எவ்வளவு பணிந்துட்டேன் பாருங்க இந்த ஜெபத்துக்கு. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நானும் சபைக்காக ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நானும் பாஸ்டரும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்க. ஒரு நாள் வரும், அந்த நாள்ல தேற்றக்கூடிய தேற்றரவாளர்களை கர்த்தர் சபையிலேயே எழுப்பி தருவார். அல்லேலூயா. சபையிலேயே என்ன செய்வார்? எழுப்பி தருவார். ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், முது கோலும் முது தடியும் என்னை என்ன செய்யும்? வேத வசனம் நம்மை தேற்று. வேத வசனம் நம்ம என்ன செய்யும்? தேற்று. கவலைப்படாதீங்க, தேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 71:21, என் மேன்மையை பெருக பண்ணி நீர் என்ன செய்வீர்? தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி. ஒருவேளை மற்ற கண்களுக்கு முன்பு நீங்க மேன்மை இல்லாதவர்களாய் தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மேன்மையை நான் என்ன செய்வேன்? மேன்மையை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். மேன்மையை பெருக பண்ணி. ஆண்டவர் நீங்க படிக்காத ஆளா இருக்கட்டுங்க, உங்களுக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு. அந்த மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அந்த மேன்மையை கர்த்தர் என்ன செய்வாரு? பெருக பண்ணுவார். அதுக்காக படிக்காம இருக்காதீங்க. படிக்கக்கூடிய நாட்கள்ல படிச்சுக்கிட்டுங்க. வாய்ப்பு இல்லைன்னா விட்டுருங்க. கர்த்தர் மேன்மையை தருவார். மேன்மையை தருவார். மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். 71:21 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் மேன்மையை பெருக பண்ணி என்ன செய்வாரு? மறுபடியும் என்ன செய்வீர்? ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி வரும்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேற்றுகிற தேற்றவாளன் நம்மோடு கூட இருந்தாச்சுன்னா அந்த மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? தேற்றுவார். ஒருவனே அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை என்ன செய்வேன்? தேற்றுவேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அதுதான் பாடணும். தாய் போல பாசம், தந்தை போல நேசம். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல. எவ்வளவு அழகாய் இந்த பாடல்ல சொல்லப்படுங்க. அவர் எவ்வளவாய் உணர்ந்து பாடியிருப்பார். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஒருவேளை தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து உள்ளத்துல விசாரங்கள் பெருகி என்னப்பா நான் செய்ய அப்படின்ட்டு நீ அங்கலாய்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், என் மகனே, என் மகளே என்று அவர் உங்களோடு கூட பேசி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தேற்றுகிறதை எல்லா கண்களும் காணும்படியாக உன் மேன்மையை உன்னில் பெருக பண்ணுவேன். உன் மேன்மையை உன்னில் பெருகப்படுவேன். உன் மேன்மையை உன்னில் பெருக பண்ணி நான் உன்னை மறுபடியும் தேற்றுகிறதை சகல கண்களும் கண்டு ஆச்சரியத்தால் சந்தோஷத்தினால் உன்னை மேன்மையுள்ளவனாக மாற்ற போகிறது.
கர்த்தருடைய வார்த்தை சரியாய் சொல்லுகிறது. நான் உன்னை மேன்மையை பெருக பண்ணி, எதை பெருக பண்ணி? மேன்மையை பெருக பண்ணி நான் உன்னை மறுபடி என்னை விட்டு நீ எவ்வளவோ தூரத்தில் போயிட்ட. அதனால என் ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கு பாரு, நான் பண்ண உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கு பாரு, நான் கொடுத்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு பாரு. இந்த 3 நிமித்தம் நான் உன்னை மறுபடியும் ஐ கம்ஃபர்ட். மறுபடியும் நான் உன்னை என்ன செய்வேன்? தேற்றுவேன். ஒருவேளை நீ தூரத்துல போயிருக்கலாம், அந்த கெட்டகுமாரனை போல தகப்பனை விட்டு நீ தூரத்துல போயிருக்கலாம். தகப்பனை விட்டு நீ தூரத்துல போயிருக்கலாம். தகப்பனை விட்டு தூரத்துல போற நேரத்திலையும் அந்த தகப்பன் தன் குமாரனை பார்த்த உடனே அனைத்து முத்தம் கொடுத்து அவனை தேற்றினது போல இன்று பரிசுத்த ஆவியும் தேவன் இந்த சபையில் இருக்கிற அநேகருடைய மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணி அவர்களை தேற்றுகிறார். அவர்களை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். வேலை ஆண்டவரே, நீர் என்னை தேற்றுகிறதான ஒரு அடையாளம் வேணும்னு கேட்டா அதையும் கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போறேன். 86ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தேற்றுகிறதன் பயங்கர் எல்லாரும் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை தாருமையா என்று அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் சொல்வீர்களானால் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தார். படிடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் தேவனால் நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள் என்பதற்கு சகல கண்களும் காணும்படியாக உங்களை பகைத்தவர்கள், உங்களை விரோதித்தவர்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்கள், துயரப்படுத்தினவர்கள் அத்தனை பேரும் காணும்படியாக நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அவர்களெல்லாம் காணும்படியாக நீர்தான் என்னை தேற்றுகிறீர் என்பதற்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு தார். உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, தயவு செய்து. இது ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரம். தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரம். இந்த இடைப்படுகிற நேரத்தில் நீங்க எவ்வளவு துரத்தை கர்த்தருக்கு நீங்க கொடுத்து மதித்து நீங்க அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும். ஆண்டவரே, நீர்தான் என்னை தேற்றுகிறீர் என்பதை என்னை விரோதித்தவர்கள், என்னை பகைத்தவர்கள், என்னை துன்பப்படுத்தினவர்கள், என்னை வெறுத்தவர்கள் எல்லாம் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லுதவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து தேற்றரவலனாகிய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த கிரியை நடப்பித்து உங்களை மகிமையாக உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி, கையெல்லாம் கொட்ட வேண்டாம், நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி, அப்பா என்னை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு முன்பு நீரே என்னை தேற்றுகிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை நீர் எனக்கு தந்தரலும் என்று சொல்லி அந்த வசனத்தையே சொல்லி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். போதாதே. ஓ ரபா ரபா ரபி ஷந்துரா ரபி கபாலபா
ரிபால பால அரிபி ஷக்குனர் பார பவுந்தர் அரிபி ஷந்துரா ஓ ரபார பார அரிபி கானால பால பாரபி ஷத்துர அரிபி கபாலபா. எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நீர்தான் எங்களுடைய தேற்றரவாளர். நீர் எங்களை தேற்றுகிறீர் என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே, நீங்க பேசினபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே காணப்பட்டு தேற்றுகிறதை எல்லாரும் கண்டு கொள்ளும்படியாக அவ்வப்போது அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு அடையாளத்தை நீர் காண்பிக்கின்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.